மேல ஒரு ஹெட்டர் இருக்கு, கீழே ஒரு கண்டென்ட் இருக்கு. இந்த கண்டென்ட்ல எனக்கு தெரிஞ்சு எப்படி தெரியுது அப்படின்னா, இத 2 காலமா ஸ்பிளிட் அவுட் பண்ணிருக்காங்க. ஒன்னு 6, இது ஒன்னு 6. ஓகே, இது அனிமேஷனை விட்டுருங்க. இத 2 ஸ்பிளிட் அவுட் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப இதுல நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவா இருக்கிறது, ஓவர் பண்ணா இந்த மாதிரி வராது. ஓகேங்களா? இதுல ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-4 செக்ஷன் கிட்ட நான் போறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஈஸி தான். ஓகே, ஹர்ஷா இன்னைக்கு பூஸ்டர் டே 1. பூஸ்டர்ல 3வது விஷயம் நான் ஒரு ஃபோல்டர் ரெடி பண்றேன் போல. இப்ப இது பண்ணது எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது, அதை இம்போர்ட் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஃபைல் index.html தான் இருக்கும். அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். சர்வர்ல போடும்போது அது அப்படிதான் எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் ஹரிஹரன் சம்திங் ஏதோ ஒண்ணு போட்டிருந்தா அதுக்கு பதிலா இண்டெக்ஸ்ன்னு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒர்க் பண்றதுக்கான டெம்ப்ளேட் வந்து எடுத்துக்கணும். இப்ப நம்ம 4.6ல தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனுடைய CSS and JS. ஓகே, அதை எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி என்ன சொல்றது, எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல போட்ட மாதிரி தான் ஒரு அசெட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கணும். நான் அசெட்ஸ்ன்ற ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்றேன். ஓகே, யாருக்காச்சும் அப்ஜெக்ஷன் இருந்தா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பூஸ்டப் எல்லாத்தையுமே இருக்கும், எக்ஸ்ட்ராக்கும் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த 2 தான் நான் இப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, அகைன் போயிட்டு நான் அதை டவுன்லோட் பண்ண விரும்புறேன். இந்த இடத்துல style.css ஒண்ணு எழுதிருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். மிச்சம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு இப்ப நான் பண்ணது புரியுது? எல்லாருக்குமே புரியுதா? புரியுதா? யாருக்கு புரியலையோ அவங்க மட்டும் கொஸ்டின் கேளுங்க. ஹர்ஷா ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம் அசெட்ஸ் அப்படின்ட்டு. அசெட்ஸ் எதுக்காக அப்படின்னா அதுக்குள்ளதான் இந்த சைட்டுக்கு தேவையான விஷயத்த வச்சிருக்கோம். இதை நடத்தும் போது சொன்னா இப்பயும் ஒரு ரீகால். ஓகேங்களா? இதோட பூஸ்டப்ல இது பண்ணிடணும், ஒரு விஷயத்த எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்தது போகணும். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி இப்படின்னு போகணும். திரும்ப திரும்ப இது உங்களுக்கு டாஸ்க். இதை நீங்க பண்ணல அப்படின்னா நான் எதையுமே கேட்கவே மாட்டேன். அகைன் நான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எந்த ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். என்கிட்ட வந்து பேசுறவங்களுக்கு மட்டும் விஷயத்த காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். CSS JS இப்ப கண்டிப்பா இதுல இமேஜஸ் வரும் அப்படின்றது எனக்கு தெரியறதால இமேஜஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வீடியோஸ் ஆடியோஸ் அப்படின்னு ஃபியூச்சர்ல நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு கொடுத்தாங்க, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, வந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. இப்ப நான் இமேஜஸ் போட்டாச்சு, index.html வச்சாச்சு. ஸ்டார்டர் டெம்ப்ளேட் எடுத்து இங்க வச்சுக்கிறேன். ஆனா ஒரு டவுட்ண்ணா, அந்த ஹெச்எஃப்ல அந்த டாட் ஸ்லாஷுக்கும் டாட் டாட் ஸ்லாஷுக்கும் என்ன டிஃபரெண்ட்? இது வெர்ஷன், இது டாட் டைப். இதுதானே கேக்குற? அதுல நான் கீழே அந்த ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்றோம்ல ஹெச்எஃப்ல, இல்ல இமேஜ் வைக்கிறதுனா கூட சரி, அதுல டாட் ஸ்லாஷுக்கும் டாட் டாட் ஸ்லாஷுக்கும் என்ன டிஃபரெண்ட்? இத கேட்டியா? டாட் டைப்
இது ஒண்ணும் இல்லடா, இந்த ஃபோல்டர்ல இருந்து, அதாவது ஒரு டாட்னா ஒரு ஃபோல்டருக்கு வெளியில இருக்கு, டபுள் டாட்னா அந்த ஃபோல்டர்ல இருந்து வெளியே வர்றது அப்படின்ட்டு. இப்ப இத பண்ணும்போது எப்படின்னா இமேஜஸ் ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப index.html எங்க இருக்குன்னா அதே ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்னா அதே ஃபோல்டர் அசெட்ஸ், ஓகேங்களா? இதுவே அந்த ஃபோல்டருக்கு வெளியே இருந்து போகணும் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல இருந்து வெளியே போகணும் அப்படின்னா டபுள் டாட் கொடுப்பாங்க. ஃபோல்டருக்கு வெளியே அப்படின்றது டபுள் டாட், ஓகேவா? இது இதோட நிக்காது, இந்த மாதிரி மல்டிபிள் டாட்ஸ் கொடுப்போம். மல்டிபிள் டாட்ஸ்மே எதுக்காக அப்படின்னா அந்த ஃபோல்டரோட டெஸ்டினேஷனை ரீச் பண்றது. நார்மலா ஒரு டாட் வச்சு இது பண்ணோம்னா அந்த ஃபோல்டருக்கு இதுலயே இருக்கிறது அப்படின்றது மீனிங். இந்த ஃபோல்டருக்கு அஷா ப்ளோன்னு ஒண்ணு இருக்கு, index.html இருக்கு. நான் இந்த index.htmlக்கு என்னுடைய அசெட்ஸை நான் இப்ப எடுக்கணும். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு புள்ளி வச்சு ஒரு கோடு பண்ணா அதே டைரக்டரியில இருக்கிற அப்படின்ற மாதிரி, ஓகேவா? இதுவே டபுள் டாட் வச்சா, அது டபுள் டாட் வந்து இமேஜஸ்க்கு வரும்போது வரும்னு நினைக்கிறேன். அதுமே இந்த இடத்துல வராது, சிஎஸ்எஸ்க்கு வரும். சிஎஸ்எஸ்க்கு வரும்போது சொல்றேன். சிஎஸ்எஸ்க்கு வருமா? சிஎஸ்எஸ்க்கும் அதே ஃபோல்டர்ல தான் இருக்கு. சிஎஸ்எஸ்க்கு வரும். ஏன்னா ஃபோல்டரை விட்டு வெளியே வரணும். style.cssல நான் இப்போ ஒரு இமேஜ் யூஸ் பண்றேன் அப்படின்னா இதே ஃபோல்டர்ல இல்ல, அந்த லைன்லயே இல்ல அப்படின்னா டபுள் டாட் வைக்கிறதா இருந்தா என்ன மீனிங் அப்படின்னா சிங்கிள் டாட் வச்சா இதே இடத்துல இருக்குன்னு அர்த்தம். டபுள் டாட் வச்சா இந்த இடத்துல விட்டு வெளியே போயிட்டு இமேஜஸ் எடு அப்படின்றது மீனிங். புரியுதா? ஓகேண்ணா. சொல்லணுன்றதுக்காக ஓகே சொல்ல, புரியுதா? புரியுதுண்ணா. சரி, ஓகே. ஹலோ வேர்ல்டு பதிலா வெல்கம். டைம் எடுத்து பண்றது நீங்க ஏதாவது இந்த டைம் வச்சும் ட்ரை பண்ணுவீங்கன்றதா. இல்லைன்னு வச்சுக்க, இதை பாரு அதை பாரு நான் மட்டும் சீன் போட்டு கொடுத்து. இப்ப பூஸ்டப் இன்க்ளூட் பண்ணியாச்சு, என்னுடைய இதையுமே எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஐடி ஹெட்டர், ஐடி ஹெட்டர்னு போட்டாச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த ஜேஎஸ் இந்த ஓகே, நான் இதை நீங்களே பண்ணுங்க. இது வந்து லைவ்ல இருக்கு. லோக்கல்ல வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத எனக்கு மறந்துச்சு, நீங்களா அதை ரெடி பண்ணணும். உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் தான் பண்ணணுமா? தேங்க்ஸ். தெரியும்ண்ணா. அப்ப அடிச்ச காலிங்கல்ல. ஓகே, ஐடி ஹெட்டர்னு போட்டாச்சு. இப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த சைட்டை எடுக்க போறோம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர். ஓகே, இது என்ன கலர் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஃபாண்ட் ஃபேமிலி அதெல்லாம் நம்ம ஓரளவு மேட்ச் பண்ற மாதிரி எடுத்துப்போம்.
linear gradient gradient CSS உங்களுக்கு ஆல்ரெடி லீனியர் பேக்ரவுண்ட் அந்த இது சொல்லியிருந்தாங்க லீனியர் gradient 45 டிகிரி டைரக்ஷன் கலர் ஒன்று கலர் கலர் ஒன்று கலர் ஓகே இப்போ நான் என்ன செய்யறேன்னா இருக்கு எடுத்துட்டு நம்ம எதில் இருக்கு எப்பயும் போல கொஞ்சம் போடணும் margin 0 and box size border box இந்த ஐடிக்கு என்ன செய்யலாம் காம்பனன்ட்ஸ் new border ஓகே இப்போ இந்த இது வச்சாச்சு நேவ் பாருக்கு linear gradient direction இது ரெண்டு கலரையும் கொடுத்து பார்ப்போம் லைட்ல இருந்து இதெல்லாம் போட்டு to bottom
கேவலமா இருக்கு. ஓகே, வேற கலர் ஸ்டிக்கர் தான் வருது. ட்ரிபிள் எஃப் இதெல்லாம் என்னன்னா ஒயிட் கலரு. ஓகேங்களா, ஜீரோ அந்த இதுனா இந்த கலர் சொல்லுவாங்க, கருப்பு கலர். ஓகேங்களா, இது லீனியர் கிரேடியன்ட் ஆயிடுச்சு. சும்மா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், அதை டெப்தா சொல்றதா இருக்கும். இப்ப என்ன செய்யறோம்னா, பேக்ரவுண்ட் இமேஜுக்கு பதிலா சும்மா லீனியர் கிரேடியன்ட் வச்சு ரைட் சைட்ல இருந்து ரெண்டு கலரை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா, என்னதான் கொடுக்குது. இந்த மல்டிபிள் கலரை வந்து சூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சினாரியோக்காக இங்க ஒரு கலர் இருக்கு, இங்க ஒரு கலர் இருக்கு அப்படின்றது வந்து இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் இன்னோவேட்டிவாவே பண்ணி, இன்னோவேட்டிவ் தான் கிடையாது. ஓகே, இப்ப நேவ் பார்ல இந்த மாதிரி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அலைன் பண்ணணும். ஓகே, சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு லோகோ வச்சுக்கலாம். ஆனா அந்த பிஎன்ஜி விங் நல்லா இருக்குங்க. இதா அந்த வெப்சைட்ல நல்லா இருக்கும் எல்லாமே. இதா அந்த வச்சிருக்கீங்கல்ல, அந்த பிஎன்ஜி விங்குன்னு சொல்லிட்டு அந்த கிளிக் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த வெப்சைட் நல்லா இருக்கும். எனக்கு சூஸ்னா பண்ண தெரியாது, நீ சொல்லணும்னால நான் ரேண்டமா ஏதாவது சூஸ் பண்ணிடுவேன். நமக்கு அது ரொம்ப தூரம். ஓகே, நான் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர், சைட்டுக்கு தேவையான லோகோ. நேம் வைக்கும்போது டைமே ஆனாலும் பரவாயில்ல, ப்ராப்பரான நேமா வைங்க. ஓகேவா, கடமைக்கே வைக்காதீங்க, நல்லா இருக்கு. ஓகே, இப்ப இந்த நேம் பாரை தூக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்னா, இமேஜ் சோர்ஸ் என்ன பண்ண போறோம். இப்ப எங்க இருக்கு அப்படின்னா, இதே ஃபோல்டர்ல இதே ரோல இருக்கிற அப்படின்ட்டு அசெட்ஸ்ல, இமேஜஸ்ல, சைட்ல லோகோ. ஓகே, இந்த மாதிரி தான் வரும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நேம் பார் பிராண்ட்னு இருக்கா, இதை எடுத்துக்கணும். நீங்க டைரக்டா இமேஜுக்கு கிளாஸ் எழுதலாம், பட் எப்பயும் போல அதனுடைய பேரண்டை எடுத்து அதனுடைய ஹைட்டை திருத்து 40 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன்.
இது செட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்க வச்சுக்கோங்க. இது ரொம்ப இல்லாம எதுவா இருக்குன்னு லோடர் queries. இது இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இதை எடுத்து போடணும். இன்னும் கொஞ்சம் இதை நவுத்திக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா பேடிங் லெஃப்ட் 40 பிக்சல் பார்த்தியா? ஓ, அந்த இமேஜ் சரி, அந்த இமேஜ் ஓகே வித்து கொடுக்கணும். மார்ஜின் கொடுத்து பாருங்க. ஆமா, நம்ம கொடுத்தது கரெக்ட். எடுத்த இமேஜே அப்படிதான் இருக்கு. இப்ப பாருங்க, இங்க ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, நான் அப்படியே அந்த இமேஜ இப்படியே விட்டுட்டேன். பேடிங் மட்டும் கொஞ்சம் நோக்கிங்க. இமேஜ் எல்லாம் நீங்க பார்த்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் அண்ணா, அந்த இமேஜுக்கு பக்கத்துல அந்த பாத்த பாருங்க டபுள் ஸ்லாஷ் இருக்கு இமேஜ் பக்கத்துல. அந்த இமேஜ் சோர்ஸ் பாருங்க. இதுவா? அது பிரச்சனை கிடையாது. இது சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது இப்ப சொன்னது எப்படின்னா லோக்கல்ல ஒர்க் ஆகாதான்னு கேட்டா லோக்கல்ல ஒர்க் ஆகும். ஒரு சில சர்வர்ல இது ஒர்க் ஆகாது. அதான் டவுட்டா கேட்டேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஏன்னா இது ஒரு டெக்னிக்கல் டர்ம் சொல்லுவாங்க. இது நான் இல்லை, எல்லாருமே சொல்லுவாங்க. கூகுள் குரோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகேவா? நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சிசி பிளஸ் படிக்கும் போது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நீ ஒரு கமா விட்டாலும் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த லைன்ல எரர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 256ல எரர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எழுதி இருக்கிற லைனே 150 தான் இருக்கும். ஆனா அது சொல்லக்கூடியது அப்படி இருக்கும். என்னடா பிரச்சனை அப்படின்னு போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இடத்துல கமா வந்து மிஸ் பண்ணிருக்கும். இது ஓல்டர் லாங்குவேஜ் சி பிளஸ் பிளஸ்னு கண்டிப்பா நான் பேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கமா இல்ல, அந்த டெர்மினேஷன் இல்ல அப்படின்றதுக்காக எரர் அடிக்கும். ஆனா இப்ப வெப் டெவலப்மெண்ட்ல இது ப்ரௌசர் ஃப்ரெண்ட்லி. நீங்க கமா போடுறனாலும் சரி, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம இப்ப பார்க்கும்போது நீங்க அதை டெர்மினேட் பண்ணாம நீங்க நெக்ஸ்ட் லைன் எழுதினாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இது எல்லாமே இப்ப வந்து விஷயம் இதெல்லாம். ஓகேவா? இப்ப நீ சொன்னது கூட எனக்கு தெரிஞ்சு குரோம் கோடேடி ப்ரௌசர்லாம் இதை எடுத்துக்கும். ஏடபிள்யூஎஸ்னா பிச்சுட்டு போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இடமே இல்ல, S3 பக்கெட்ல லான்ச் பண்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கே ஆகாது. நமக்கு லோக்கல்ல ஒர்க் ஆகுது, ஏன்டா ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி பிச்சுட்டு இருக்கும். இது வேகமா அடிக்கும் போது அந்த மாதிரி வந்துடுறது. ஓகே, பட் சொன்னது புரிஞ்சு எல்லாருக்கும்? ஓகே, பார்டர் ரெடியூஸ் தேவை கிடையாது, பேடிங் லெஃப்ட் மட்டும். இது ஒதுக்கி ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விஷயத்தை பார்ப்போம்.
இப்ப இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நேவ் ஐட்டம் நேவ் பார்ல இருக்கிற நேவ் ஐட்டம் எல்லாத்துக்குமே நேவ் பார்ல இருக்கிற நேவ் ஐட்டம் எல்லாத்துக்குமே padding ஓகே இது எல்லாத்தையுமே நீங்க இதுவா கூட எழுதலாம். என்னது அந்த பூஸ்டப்போட கிளாஸ் கூட எழுதலாம். ஓகே நான் இதை எப்படி கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துக்கு மட்டும் பேனிங் லெஃப்ட் மட்டும் இப்படி நான் கொடுத்துக்கிறேன். உள்ள இருக்கிற பட்டனுக்கு தான் நம்ம அந்த பார்டர் ரேடியஸ் அப்படின்றது கொடுக்க முடியும், ஃபார்முக்கு கொடுக்க முடியாது. இந்த இதுக்கு தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் வித்து அதுக்கு செட் பண்ணிக்கலாம். கலர் ஒயிட், பார்டர் என்ன கலர் இது, ஏதோ ஒரு கலரை கொடுத்துக்கலாம். ஓவர் பண்ணும்போது வேற கலர் மாத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த பட்டனுக்கு எழுதிடும். எங்க இருக்கு இப்ப இந்த ஃபார்ம் ஓகே பேடிங் லெஃப்ட் ஒரு நாட் இப்போதைக்கு இது சரி. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஹோம் அபவுட் சர்வீசஸ் எல்லாம் இருக்குல்ல, இவங்கள ஒரு வழி பார்த்துட்டு நேவ் ஐட்டம்ல இருக்கிற நேவ் பார்ல இருக்கிற நேவ் ஐட்டம்ல இருக்கிற இருக்கிற நேவ் ஐட்டம்ல இருக்கிற ஏக்கு கலர் ஒயிட், ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் 600, டெக்ஸ்ட் transform capitalize. என்ன எழுதுன வர்க்காது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா என்ன? அதேதான், அதுதான் ஒரு சிலர் தான் எடுத்துக்குது, ஒரு சிலர் எடுத்துக்கலையே. நான் ஃபாண்ட் வெயிட் 60 இருந்ததுண்ணா. 60 கொடுத்தேன். ஆமாண்டா செல்லமே மன்னிச்சிடறாங்க. கலர் கலர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஆமா அது அப்படியே கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் வந்தானா பம்பர் கொடுக்க மாட்டேன்.
இதை காப்பி பண்ணிட்டு வந்து இப்படி போட்டு ஏங்க எனக்கு ஒரு டவுட். நீங்க இதை பண்ணும்போது நிஜமாவே இது இந்த மாதிரி பைத்தியமா ஏதாவது பேசிட்டே ஏதாவது பண்ணுவீங்களா இல்ல அப்படியே இது பண்ணுவீங்களா? இந்த மாதிரி பேச முடியாது, அது எனக்கு தெரியும். ஓரளவாச்சும் அதாவது இது இப்படி பண்ணா இது ஒண்ணு நடக்கணும் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே ஒண்ணு தேவையில்லை, அந்த கதைக்கு எது போவாங்க. இப்ப இந்த பட்டன்ல இருக்கிற விஷயத்துக்கும் ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் வெயிட் மாத்திக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி. அப்படின்னா வித்தையும் கொஞ்சம் இப்ப இது வேணா வச்சுக்கலாம். சரி ஓகே, இது கன்வீனியன்டா இருக்கு அப்படின்னா ஓகே. இப்ப இந்த ஓவர் பண்ணும்போது ஓவரா இருக்கு, அதனால பட்டன் ஓவர் செய்யும் போது இன்னொரு கான்செப்ட் பாருங்க. என்னது இது, கலரா பேக்ரவுண்டா? எவ்வளவுதான் இருக்கு தெரியுது. ஓகே, வேற ஏதாவது ஆனா வேற கலர் கொடுத்தா நல்லா இருக்காது. சரி ஓகே, ஒயிட் வித் பிளாக் கொடுத்து பாருங்க. ஒரு இது கலர்ல ஒரு 3-4 கலர் தான், 3 தான் இருக்கணும். இது நல்லா இருக்கு, ஐடியா நல்லா. பார்டர் எல்லாம் மாத்திக்கலாம். பார்டர் வந்து அதே கலர்லயே கொண்டு பார்டர் அதை நான் ஓவர் பண்ணும்போது ஓகேங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் பக்கா சொல்லிக்கிறேன். ஓகே, இப்ப ஒரு விஷயத்த ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் இத ரெஸ்பான்சிவ்ல பார்த்துக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கு, ஏன்னா நம்ம அதுக்கு போட்டு கொண்டு வச்சிருக்கோம். ஓகே, அதை நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது, அதை இது பண்ணிடலாம். இப்ப இந்த விஷயத்துக்கான கலரை மாத்தணும். ஓகேங்களா, இதை எப்படி மாத்தலாம் அப்படின்னா, டிஃபால்ட்டா அவங்க கொடுக்குற இதுல வந்து மாத்துறதுக்கு கஷ்டம். இந்த டோபிள் பார் இருக்குல்ல, இது மாத்துறது கஷ்டம். அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை தூக்கிட்டு நம்மளுடைய ஃபாண்ட் ஆக்சன் மட்டும் சொல்லிடுறாங்க. ஃபாண்ட் ஆக்சன் இருக்கா இருக்கான்னு ஏதாவது எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோமா? போய் தேடணுமே. சரி தேடணும். Font action CDN, font action CDN. Copy one, copy link, copy link. இதை எடுத்துட்டு வந்து நம்ம ஒப்படைச்சிருக்கோம். இப்ப ஃபாண்ட் ஆக்சனோட சைடுக்கு போயிடலாம். லிஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்க, இதுதான் வேணும், இதுதான் வேணும். பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா இந்த மாதிரி இதுல ஒண்ணு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப அவங்க வச்சிருக்கிறது இதுதான், இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு
ஸ்டைல் வேற மாதிரி. அண்ணா அது பூட் ஸ்டாப் கிளாஸ் எழுதியே மாத்திரலாண்ணா. நீ அந்த இது நீ ட்ரை பண்ணு. நேவ் பார்ல ஆப்போசிட்டா கலர் கொடுத்தோம்னா அது ஒயிட்டா மாறிடுண்ணா. நீ இந்த கலருக்குன்னு சொல்ற, எல்லா இதுக்குமே யோசிக்கணும். இந்த கலர் மாறண்ணா, எல்லாத்துக்குமே மாறுமா? எனக்கு ஐடியா இல்ல. ஆமாண்ணா. இப்ப நீங்க நேவ் பார்ல போயிட்டு நேவ் பார் டார்க்னு கொடுங்க, எல்லாம் ஒயிட்டா மாறிடும். நேவ் பார்ல போயிட்டு நேவ் பார் டார்க். ஓகே, நேவ் பார் லைட்னு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு டார்க்னு மாத்துங்க. எங்க இருக்கு? எங்கடா இருக்கு? இதா நேவ்ல இருக்கு பாருங்கண்ணா, அதான். இங்க என்ன மாத்தணும்? அதுல டார்க்னு மாத்துங்க. சரி, நெக்ஸ்ட். அவ்வளவுதானே, எல்லாமே ஒயிட்டா மாறி இருக்கான். இப்பதானே சொன்ன. சரி, இதோட சைஸ பெருசாக்கணும். சைஸ் சேஞ்ச் பண்ணணும். அது அவங்களுடைய இது வந்து நார்மலாவே நேபாளில வந்து ஒர்க் பண்றது கொஞ்சம் இதுவா இருக்கும். அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய சிஸ்டத்தை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஐகானை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திப்பாங்க. லைக் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாதிரி. நீங்க இதை கஸ்டமைஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, உனக்கு அந்த இதுல வந்துருச்சுன்னா ஓகே தான். ஓகே, இப்ப எதுக்கு கொடுத்துருக்குன்னா FPS solid நேபாள் டவுன்ல இருக்கிற FPS solid பாக்ஸுக்கே கொடுக்கும். எஸ், இது டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்த மாதிரியே இருக்கு. இப்ப நேவ் பார்ஸ்க்கு அந்த ஒயிட் கலர் கொடுத்தாச்சு. இப்ப இந்த நேவ் லிங்க்குக்கு அபவுட் சர்வீசஸ் எல்லாம் இருக்கா? இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தோம். கேபிட்டலைஸ் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்போ ஒர்க் ஆகல அப்படின்றா கேபிட்டலைஸா டூ அப்பர் கேஸ் தெரியலையே. கேபிட்டலைஸ்னா ஃபர்ஸ்ட் இதுதான் பெருசாகும். கரெக்ட். அப்படி என்றால் நான் அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அப்படின்னா இதுக்கும் அதே பண்ணிடலாம். அப்பர் கேஸ் இதுக்கு இது பண்ணியாச்சு. அப்புறம் இந்த இதுக்கும் அதேதான், அந்த பட்டனுக்கும் அதேதான். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஓகே. இப்ப ஓவர் பண்ணும்போது இந்த
ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஆக்டிவ் கலருக்கு இவங்களே ஆக்டிவ்னு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்டிவ்க்கு மட்டும் இந்த கலரை தூக்கி இங்க வச்சிடணும். கரெக்டா இருக்குமா? இல்ல இந்த கலரை தூக்கி வச்சிடணும். எதையும் ஒன்று தூக்கி வைக்கணும். இல்லைன்னா வேற ஒரு கலர் கூட வைக்கலாம். இப்ப நேவார் நேவ்ல இருக்கிற நேவ் ஐட்டம்ல இருக்கிற ஏ அதுக்கு ஓவர் செய்யும் போது இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கலர் மட்டும் ஏவை ஓவர் பண்ணும்போது கலர் வந்து இந்த கலர் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆக்டிவ் வச்சுக்கலாம். நினைச்ச மாதிரி ஓகே, இது எனக்கு பிடிச்ச கலர், அதனால அதை கொடுக்குறேன். இப்போ அதை ஆக்டிவா இருக்கும் போதும் நான் அதே விஷயத்தையே செட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நான் அதை வச்சிடறேன். அதாவது இங்க ஆக்டிவ் கிளாஸ் இருக்கா, நேவர் நேவ்ல இருக்கிற ஆக்டிவ் கிளாஸ்க்கு நேவர் நேவ்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கிளாஸுக்கு ஆக்டிவ்க்கு ரொம்ப பெருசா இருக்கு. இதுதான் எனக்கு அது பெருசா இது பண்ணிருக்காங்க. எஸ், இப்ப நேவார் ஆக்டிவ்ல இருக்கிற ஏவுக்கு எனக்கு நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த செக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஓவர். இப்ப ரெஸ்பான்சிவிட அந்த இது பண்ணும். நெக்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு ஒரு பேஸ் மட்டும் போட்டுடுறேன். இந்த இதுல நான் கம்ப்ளீட்டா பூஸ்டப்போட இதை யூஸ் பண்றேன். ஓகே, இப்ப இதை போட்டாச்சு. இதுக்கப்புறம் container fluid flow column என்ன செய்ய போறேன்? LG6 MD6 ஒரு heading H1 ஒரு அதுக்கப்புறம் ஒரு பட்டன் அப்படி. சரி, ஓகே, அது வச்சுக்கலாம். இந்த ரோல இன்னொரு கிளாஸ், இந்த கிளாஸ்ல எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. இமேஜ் சோர்ஸ், இந்த இமேஜ் சோர்ஸ் இருக்கேன், இது என்ன அப்படின்னா
இதை நீங்க ஓவர் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ் வரும். இதுதான் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ், ஸ்லைடர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப இப்படி கொடுத்துருக்கேன். இந்த இது இந்த எக்ஸ் வடிக்கு இதை பார்க்கணும். ஓகே, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இவங்க கலர் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த பேனர் நம்ம கலர் அடிச்சு விட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் ஒரு கலர் ஆகும், இது எல்லாம் ஒரு கலர் ஆகும். அதாவது ரெண்டுமே ஒரே செக்ஷன் தான் தெரியும், ஆனால் ஒரு செக்ஷன் கிடையாது. நம்ம பண்ணியிருக்கிறது இவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி. ஓகேங்களா? என்ன அவங்க ஒரே கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம டிரான்ஸ் கிரேடியன்ட் கலர் யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுவோம். இந்த விஷயத்த நம்ம பார்ப்போம். ஓகே, இதுக்கு ஏதோ 1 hour ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. இது இருக்கா, இந்த கண்டெய்னர் கம்ப்ளீட்லி மார்ஜின் டாப் போட்டு ஒரு ரெண்டு எடுத்து கீழே வந்துடும். இருக்கு இத மார்ஜின் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜுக்கான விஷயத்த டிசைன் பண்ணணும். ஓகே, அதை நாளைக்கு நான் கிளாஸ்ல பார்ப்போம்.